உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ இதுக்கு மேலே நான் இன்னொரு வேலைக்கு போகணும், இதே வாங்குறதே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இனிமேட்டு வேலைக்கு போகணும்னு தோணுதா? இது வாங்குறதே எனக்கு உங்களுக்கு நான் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வாங்குறதே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சரி, இனிமேட்டு வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுதா? ஆமாண்ணா, உண்மையதான் சொல்றீங்களா? சத்தியமாலுமே சரி, அந்த ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு உங்களை விட்டு ஏதோ வெளியே போகணும் ஃபீல் பண்றீங்களா? இல்ல அது ஒரு feeling இருக்குது எனக்கு. உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியமாலுமே உண்மையாலுமே இருக்குதுண்ணா. ஏற்கனவே நான் பேசுறது பச்சை குத்து இருக்கிறீங்க. ஆமாண்ணா, இப்ப உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. உண்மையாலுமே சத்தியமாலுமே எனக்கு மாறியே தான் இருந்துச்சு. எப்படி இருக்குது? இப்போ மாற்றங்கள் ஒரு மனசுக்குள்ள ஒரு தெம்பு இருக்குது. வலி கொஞ்சம் இதாக இருக்குது. வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு, இப்ப நல்லா இருக்கு. ஆமாண்ணா, உங்களை விட்டு ஏதோ போன மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாண்ணா, என் மனசுல இந்த ஒரு அழுக்கு இதெல்லாம் போன மாதிரி உண்மையே சொல்றீங்க. சத்தியமாலுமே நான் சரி கூட எனக்கு வேகமாக போகலாம இருக்குது. அதெல்லாம் இல்ல, நீங்க வைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்போ வந்து வாங்குறது எனக்கு கஷ்டமா இருக்குது. பிச்சைக்காரனா ஒரு வருத்தம் நீ பிச்சைக்காரன் இல்ல, நீ உலகத்துக்கு ஊருக்கு தான் பிச்சைக்காரன். ஏசப்பாக்கு ஒரு கிரீடம். நீ உன் வாழ்வு சீக்கிரம் பிடிக்க போகுது. இனிமேல் நீ பிச்சை எடுக்க கூடாது. ஏசப்பா உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நான் ஏன் இங்க வரணும்? நான் உங்களுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? இது ஆண்டவர் நியமிச்ச நாள், இது ஆண்டவர் உண்டு பண்ண நாள். உண்மையில வாப்பனா சொல்ல போனாலும் உங்களை நான் பார்க்கணும். எனக்கு இன்னைக்கு தூங்கி எழுந்துச்சு வர உங்களை பார்க்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானே வந்துட்டேன் வலினா. இதுதான் உண்மை. சத்தியமா வலினா வந்தவன் தான் நான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. சரியா? ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உண்மைதானே? விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நான் உண்மையில உங்களை வந்து நான் கேட்கணும், நான் வாங்கணுங்கிற எனக்கு தெரியாது. ஆனா நானே தூங்கி எழுந்திரிச்சு பசிக்குது, அதோட 10 ரூபாய் சாப்பிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா நான் உங்களோட பார்க்கணும் பார்த்தேன். நான் உங்களுக்கு சாப்பாடு வந்து ஆண்டவர் உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொன்னார், நான் வாங்கி கொடுத்தேன். இப்போ ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு விடுதலை எல்லாம் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க அதை ஃபீல் பண்றீங்களா இல்லையாங்கிறது தான் நான் கேட்கறேன். கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இனிமேட்டு அழுகாதீங்க. சரியா? இனிமேட்டு பிச்சை எடுக்காதீங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இறக்க போறீங்க. சரியா? என்னுடைய கார்டு கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் என்னோட கேளுங்க. சர்ச்சுக்கு போங்க, உங்களை ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதிப்பாரு. நான் இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் நான் இதையும் உங்களுக்கு நான் கழட்டி கொடுக்குறேன். எனக்கு வேற ட்ரெஸ் நான் வச்சிருக்கிற உள்ளார. நீங்க இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு நீங்க அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் தேவைப்படுச்சுன்னா எனக்கு போன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போட்டுறேன். இனிமேல் தயவுசெய்து பிச்சை எடுக்காதீங்க. எடுத்த லிஸ்ட் நல்லா பாருங்க. சரியா? நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இனிமேட்டு எந்த கோயிலுக்கும் போக கூடாது. இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம். எனக்கு விடுதலை கொடுத்த தெய்வம் உங்களுக்கு விடுதலை கொடுத்துக்கிறாரு. அதுதான் போயிட்டு இருந்தேன். அந்த இயேசு தான் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்துக்கிறாரு. அதனால தானே பச்சை குத்தணும். ஆமா, பச்சை குத்துறது தப்பு, பச்சை குத்த கூடாது. சரி விடு, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. இனிமேட்டு எழுதி வச்சுக்காங்க, நீங்க பிச்சை எடுக்க மாட்டீங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உங்க சுக வாழ்வு சீக்கிரம் நல்லா இருங்க. காட் பிளஸ் யூ. சரியா?